பார்க்க போற ப்ரோக்ராம் வந்துட்டு இட்ஸ் அ ஈஸி ப்ரோக்ராம். இதுல ஒன்றும் டிஃபிகல்ட்டின்றது எதுவுமே கிடையாது. இதுவும் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ற ப்ரோக்ராம். ஸோ இதோட எக்ஸிகியூஷன் வந்துட்டு இங்க ஸ்டார்ட் ஆகும். தென் செகண்ட் லைன் ஆஃப்டர் தட் இட் மூவ்ஸ் டு திஸ் லைன். ஓகே சரியா? இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க 2 வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் இதுல என்ன பண்ணிருக்காங்க வேல்யூஸ் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க வேல்யூ 5. தென் a இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. a யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10. ஸோ இதை பிரிண்ட் பண்ணும். இது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வரும். இங்க வந்த உடனே இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பார்த்த உடனே இந்த கர்சர் எங்க போயிடும் இங்க வந்து. பட் இங்க நம்ம எந்த ஒரு பேராமீட்டர்ஸோ எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணல பாஸ் பண்ண. ஜஸ்ட் சிம்பிளா ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். கால் பண்ண உடனே இது போகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஏதாச்சும் ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் கொடுத்திருந்தாதான் வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ இங்க எந்த ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸும் கொடுக்கல. ஸோ we are not going to pass any values. Just it's going to that. Okay. இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா a is equal to 2 கொடுத்துருக்காங்க. இங்கே a is equal to கொடுத்துருக்காங்க. இங்கே a is equal to 10 கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த a is equal to 2க்கு அவங்க எந்த ஒரு குளோபல் அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். So it's going to be a local variable. A is equal to 2ன்றது என்னது ஒரு local variable தான். So இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏன் எந்த வேல்யூ எடுத்தாலும் அதுக்கு என்னதான் வேல்யூ ஏன்ற வேரியபிள் எடுத்தாலும் அதுக்கு என்னதான் வேல்யூ கொடுக்கணும் 2 அப்படின்ற வேல்யூ தான் கொடுக்கணும். ஏன்னா இது லோக்கல் வேரியபிள். 10 எடுக்க கூடாது பிகாஸ் இட் இஸ் அ குளோபல் வேரியபிள். இது ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கு. சரி, அதனால ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்க வேல்யூவை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். சோ ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் we have to access. சரி, இப்போ a is equal to கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா y வந்து காமனா என்ன பண்ணிட்டாங்க மேல கொடுத்துட்டாங்க. சரியா? சோ கொடுத்திருக்க வேல்யூவை 5ன்னு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் a is equal to கொடுத்திருக்காங்க. a வந்துட்டு இங்க உள்ள ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, வெளியில ஒரு வேல்யூ. இங்க நம்ம லோக்கல் வேரியபிள் தான் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உள்ள வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த உள்ள கொடுத்திருக்க வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இப்போ a யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 2. சோ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா a-யையும் y-யையும் பிளஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 5-ஐயும் இந்த 2-ஐயும் தான் நம்ம பிளஸ் பண்ணமே தவிர இந்த 5-யும் இந்த 10-ஐயும் பிளஸ் பண்ணக்கூடாது. சரியா? அப்படி பிளஸ் பண்ணும்போது நமக்கு a பிளஸ் y நமக்கு என்ன கிடைக்கும்? a பிளஸ் y is equal to நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு 7. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ரிட்டர்ன் a பிளஸ் y. ரிட்டர்ன் a பிளஸ் y னா நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் தி வேல்யூ 7. சரியா? இந்த ப்ராசஸ்ல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கர்சர் எங்கனக்குள்ள வரும் இங்கனக்குள்ள வரும். இங்க வந்துட்டு என்ன பண்ண சொல்லிருக்காங்க y யோட வேல்யூ a யோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்ல இருந்து வெளியில வந்துட்டோம். வெளியில வந்துட்டு இப்போ y யோட வேல்யூ என்னதான் இருக்கும் 5, a யோட வேல்யூ 10. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டோம். ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தாதான் நம்ம a யோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்ததுனால இப்ப நம்ம a யோட வேல்யூ நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் 10. சோ இந்த இடத்துல இதுல ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. குளோபல் வேரியபிளுக்கு லோக்கல் வேரியபிள் டிஃபரன்ஸ். இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். So y is equal to 5, a is equal to 10, then y is equal to 5, a is equal to 2, then a plus y is equal to 7, 7, 5 is equal to 10. So நம்ம கிடைச்சிருக்க அவுட்புட்டும் இந்த அவுட்புட்டும் சேம். சோ ஒவ்வொரு டைமும் நம்ம பாஸ் பண்ணும்போது இங்க ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் கிடையாது, பட் அந்த குளோபல் லோக்கலுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அப்பதான் உங்களால ஈஸியா வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.